Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa a'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல் என்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கு எல்லாம் அருள்படை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் மகத்தான இறைவனின் மறைமுகமான பேரருள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மில் பலருக்கு இந்த பரக்கத் மறைமுகமான பேரருள் என்றால் என்ன என்றே தெரிவதில்லை.
இந்த பேரருளை பொறுத்தவரை, வரக்கத்தை பொறுத்தவரை, இது எந்தெந்த காரியங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இதனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் என்ன என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த மறைமுகமான பேரருள், வரக்கத், அபிவிருத்தி என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தருணங்களிலே பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதிகமாக பரக்கத்து வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், இவ்விருவருக்கும் நீ பரக்கத்து புரிவாயாக, நல்ல காரியங்களில் இவ்விருவரையும் ஒன்றிணைப்பாயாக என்று வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். மணமக்களை வாழ்த்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் செய்தது மாதிரி பல்வேறு விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாருடைய அமர்விலே நாம் கேட்கக்கூடிய ஸலவாத், இந்த ஸலவாத் கூட பரக்கத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்பார்கள், இந்த ஸலவாத் என்பது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக, நீ பரக்கத்து புரிவாயாக என்று வரக்கூடிய அந்த செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தருணங்களில் பரக்கத்து வேண்டிய, பேரருள் வேண்டிய பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த பரக்கத்தை பொறுத்தவரை அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்றல்ல, அதை நாம் உணரக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருப்போம். நிறைய மக்கள் இந்த பரக்கத் என்றால் என்ன என்பதை மறந்துவிட்டார்கள். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். இதைத்தான் இன்றைக்கு பல மக்கள் படித்து வைத்திருக்கிறார்கள். என்ன சட்டியில என்ன இருக்குதோ அதுதானே வெளியே வரும், அதுதானே நம்ம சாப்பிட முடியும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பேரருள் என்பது அப்படி அல்ல. சட்டியில என்ன இருக்குதோ அதோட பேரருள் என்பது ஒன்று இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அதற்கு இஹ்லாஸ் என்ற பெருந்தன்மை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த பேரருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு சென்றார்கள். சஹாபாக்களோடு பயணித்த பொழுது அப்பொழுது ஒரு கட்டத்திலே கடுமையான பசி ஏற்பட்டு விட்டது. எல்லா நபித்தோர்களுக்கும் சரியான பசி, கடுமையான பசி. அப்பொழுது சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒட்டகங்களை ஒன்று இரண்ட நாம அறுத்து அதை சாப்பிட்டு வயிறார நாம சாப்பிட்டுக் கொள்வோம், அப்பதான் நம்மளால பயணிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சரி என்று ஒப்புதல் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நபி தோழர்கள் அப்படி செய்ய வேண்டாம், நாம பயண ஒட்டகங்களை நாம அறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளால போருக்கு செய்யக்கூடிய அந்த இடத்தை இலக்கை அடைய முடியாது, நாம நடந்தே செல்லும் பொழுது அதிகமாக நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்பட்டுவிடும், நம்முடைய ஆற்றல்கள் குறைந்துவிடும், அதனால் போர் வலிமை அற்றவர்களாக நாம மாறிவிடுவோம் என்றெல்லாம் அந்த சில நபித்தோழர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், மக்களிடம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வர சொல்கிறார்கள். யாரிடத்தில் எவ்வளவு உணவுப் பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், கோதுமை அதான உணவு, இது போன்ற சில உணவுகள் எதெல்லாம் கொண்டு வந்திருப்பார்களோ அதையெல்லாம் கொண்டு வர சொல்லி ஒரு பெரிய விரிப்பிலே கொட்ட சொன்னார்கள். அப்பொழுது கொட்டும் பொழுது எல்லோருமே அதை கொண்டு வந்து கொட்டினார்கள். அதற்கு பிறகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே பரக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த மக்கள் அந்த பொருள்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வயிறார சாப்பிட்டார்கள். வயிறார சாப்பிட்டதோடு மட்டுமல்ல, அதையும் சிலவற்றை தன்னுடைய பைகளிலே எடுத்துக்கொண்டு சென்றார்கள். பயண ஒட்டகங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பேரருள் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்டதோடு மட்டுமல்லாமல் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற இந்த கலிமா உறுதிமொழியோடு யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வது உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். ஆக இந்த வணக்கத்து என்பது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பேரருளாக இருக்கிறது. இதை பற்றி நம்முடைய சமூகத்திலே சரியான விழிப்புணர்வு கிடையாது. மறைமுகமான பேரருள். இந்த மறைமுகமான பேரருளுக்காக வேண்டி நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? அதிகமாக இது சம்பந்தமாக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வணக்கத்தை பொறுத்தவரை தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சதக்காக்களுக்கு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்துக்கு வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பல்வேறு தருணங்களில் பிரார்த்தனை செய்திருந்தாலும் தர்மத்திற்காகவே அதுதான் பன்மடங்காக பெருகக்கூடியது என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மத்தை பற்றி நமக்கு திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். சதக்கா, நீங்கள் தான தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும், இஹ்லாஸாக பெருந்தன்மையோடு செலவு செய்ய வேண்டும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி வன்-நஹாரி சிர்ரன் வ அலானியத்தன் வலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், தமது செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் யார் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவர்கள் எதை செலவு செய்கிறார்களோ அதற்கான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். ஆக நாம செலவு செய்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்கிறோம் என்றால் அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பொருந்திக் கொண்டு அதற்கான நற்கூலியை நமக்கு வழங்குகிறான். அந்த நற்கூலியை அல்லாஹ் எப்படி வழங்குகிறான்? அதை பன்மடங்காக பெருக்கி நமக்கு வழங்குகிறான். அதுதான் பரக்கத் என்பது. பரக்கத் என்றால் அது எப்படி வரும்? அந்த பரக்கத் எப்படி வரும்? நாம அல்லாஹ்வுடைய பாதையில இஹ்லாஸாக பெருந்தன்மையாக நாம செலவு செய்தோம் என்றால், இது அல்லாஹ்வுக்காக நான் இதை கொடுக்கிறேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாயை கூட நான் அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு திருப்தியை நாடி நாம் கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் அதற்குரிய நற்கூலியை நமக்கு வழங்குகிறான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த சதகாவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான். தான தர்மங்களுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறான். அதற்கான பிரதிபலன் என்ன? அது எந்த அடிப்படையில் நமக்கு அது நன்மையை தருகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே இந்த தர்மத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்காக அர்ஷினுடைய நிழலையே அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபத யுலிஹுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமல் கியாமா இல்லா லில்லஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அவனது சிம்மாசனத்தின் நிழலை அல்லாஹ் தருகிறான். அந்த சிம்மாசனத்தின் நிழல் 7 சாரார்ல யார் வர்றார்? இந்த தர்மம் கொடுத்தவர் வருகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் தர்மம் செய்தார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் பொருளை கொடுத்து உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் அரிசியினுடைய நிழல் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வலஜுலன் தஸத்தக அக்ப ஹத்தா லா தஅலம மாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. தான் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் வலது கரம் கொடுக்கக்கூடியதை இடது கரத்துக்கு கூட தெரியாமல் யார் மறைத்து கொடுக்கிறாரோ அவருக்கு சிம்மாசனத்துடைய நிழலை அல்லாஹ் வழங்குகிறான். அர்ஷினுடைய நிழல் கிடைக்கிறது. தர்மம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வானவர்களுடைய பிரார்த்தனை, வானவர்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், தர்மம் யார் வழங்குகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகாக்களை வாரி வழங்குகிறார்களோ அவர்களுக்காக வானவர்கள் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் புதிதாக 2 வானவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். ஏற்கனவே பல மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் தர்மம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்காகவே ஸ்பெஷலாக
இந்த உலகத்திற்கு புதிதாக 2 வானவர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹும் அஹ்தி முன்ஃபிகல் ஹலஃபா, அல்லாஹும் அஹ்தி முன்ஃபிகல் தலஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த வானவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? யா அல்லாஹ், யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பிரதிபலனை ஏற்படுத்து. யார் தர்மம் செய்யாமல் இறுக்கி வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நீ அழிவை ஏற்படுத்து என்று அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். ஒரு வானவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறாரு? யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறார்களோ, வாரி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு நீ பிரதிபலனை ஏற்படுத்து. யார் தர்மம் செய்யாமல் இறுக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை, நாசத்தை ஏற்படுத்தி என்று வானவர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. அப்ப இந்த தர்மம் என்பதுதான் அது மூலம் இந்த பழக்கத்தை இருக்கிறது. மறைமுகமான பேரருள் எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது அப்படின்னா, தர்ம சிந்தனை யாருக்கு இருக்குதோ அவர்களுக்குள்ளதான் இந்த பழக்கத்தை என்பதை அல்லாஹ் வச்சிருக்கிறான், பேரருளை வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முறையான சம்பாத்தியத்தை, யார் பொருளாதாரத்தை திரட்டி அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்கிறாரோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால், ஒரு மலையளவுக்கு அவருடைய நன்மையை உயர்த்தி வைத்திருக்கிறான். நீங்கள் உங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய குதிரை குட்டியை எப்படி வளர்க்கிறீர்களோ, அது எப்படி வளர்ந்து பெரிதாக ஆகிறதோ அது மாதிரி அதனுடைய நன்மையை அல்லாஹ் வளர்த்தி வைத்திருப்பான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலே பரக்கத் செய்கிறான் என்பதை பாருங்க. நாம கொடுத்தது ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான், அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்தோம். ஆனால் அதனுடைய நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பன்மடங்காக அது பெருகி நிற்கிறது, அது வளர்ந்து நிற்கிறது. உண்மையை சிந்திச்சு பாருங்க. ஒரு பள்ளி வாசலுக்காக நம்ம எவ்வளவு கொடுத்துருவோம்? ஒரு 500 ரூபாய் கொடுப்போம், 100 ரூபாய் கொடுப்போம், 200 ரூபாய் கொடுப்போம். இன்னும் நிறைய வசதி உள்ள மக்கள் பள்ளிவாசல் முழுமையாகவே கட்டியும் கொடுப்பாங்க. இன்னும் சில மக்கள் 1 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்றெல்லாம் கொடுப்பார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசித்து பாருங்க. நாம் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் வந்து வளர்ந்து நிக்கிறா இல்லையா? நாம் 500 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறோம், 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு பள்ளிவாசல்ல நாம தொழுதுகிட்டு இருக்கிறோம். அப்ப இது தர்மத்தை தான் அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருக்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா, அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை தான் வளர்க்கிறான். தர்மங்களாக இந்த உலகத்தில் வளர்ந்து நிற்கிறது. முதியோர் இல்லங்களாக, அனாதை இல்லங்களாக, சிறுவர் இல்லங்களாக, பள்ளிக்கூடங்களாக, கல்வி நிலையங்களாக, அறக்கட்டளைகளாக, இப்படி பள்ளிவாசல்களாக, மதரசாக்களாக, இப்படி பள்ளி பெருகி நிற்பதெல்லாம் எதிலிருந்து? தர்மம் தான் வளர்ந்து நிற்கிறது, தர்மம் தான் அதிகமாக நிலைத்து நிற்கிறது. அல்லாஹ் வட்டியை அளித்து விட்டான், தர்மத்தை தான் வளர்த்திருக்கிறான். அப்ப பன்மடங்காக பெருகுவது இதிலே பரக்கத் என்று சொன்னால் தர்மம் செய்வதில் தான் இந்த பரக்கத் என்பது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான். 57வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முஸத்திகீன முஸத்திகாத்தி, தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் வ அக்ரதுல்லாஹ கர்ரன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கும் யுலாஹுனஹும், அவர்களுக்கு பன்மடங்காக அதை பெருக்க செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? யார் தர்மம் செய்கிறார்களோ, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இவர்கள் தர்மம் செய்கிறார்கள் இல்லையா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடன் யார் கொடுக்கிறார்கள், அல்லாஹ் அதை கடனாகவே நினைக்கிறாங்க. அல்லாஹ் எதை கடனாக ஏற்றுக்கொள்கிறான்? நாம செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் கடனாக ஏற்றுக்கொள்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்கிறீர்களோ அது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் அதற்கான நற்கூலி இருக்கிறது. அதை அல்லாஹ் கடனாக ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருவான், பன்மடங்காக கொடுப்பான். அப்படிப்பட்ட மகத்தான இறைவன், அவன் திருப்பி கொடுக்கக்கூடியவன். மனுஷன் கடை கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது, அல்லாஹ்ட்ட கொடுத்த கடை திருப்பி வாங்கிக்கலாம். அப்ப நாம ஒரு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு காசு, பணம், பொருளாதாரம், சாப்பாடு இதெல்லாம் தேவையா? அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன். நாம புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தீர்கள் என்றால் அதை அல்லாஹ் கடனாகவே ஏற்றுக்கொள்கிறான். அதோடு மட்டுமல்ல, அதை பன்மடங்காக பெருக்குகிறான்.
பன்மடங்காக எப்படி பெருகும், எந்த அளவுக்கு பெருகும், இதெல்லாம் உள்ளத்துல சைத்தான் எழுப்பக்கூடிய கேள்விகள். அதுக்கு இடம் தரவே கூடாது. அது பெருகும்னா கண்டிப்பாக பெருகத்தான் செய்யும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே சபீலில்லாஹ் கமஸலில் ஹப்பத், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வங்களை செலவிடுவதற்கு ஒரு உதாரணம் ஒரு தானியம். அது 7 கதிர்களை முளைப்பிக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கின்றன. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? நாம அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு தானியத்தை ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவு செய்தோம் என்றால் அதை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குகிறான் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம். ஒரு தானியத்தை வச்சா அதுல 7 கதிர்கள் இருக்கிறது. அந்த 7 கதிர்கள் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதை பன்மடங்காக பெருக்குகிறான். விதைச்சது ஒண்ணு, ஆனா முளைச்சது எவ்வளவு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக அவனுடைய வரக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். வரக்கத் என்பது எதுல இருக்குது? தர்மத்துல தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்பவர்களுக்கு ஒரு உதாரணம் உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டமாகும். அதிலே பெருமழை வந்தால் அது உணவுப் பொருட்களை 2 மடங்காக அது நமக்கு கொடுக்கிறது, மக்களுக்கு கொடுக்கிறது. பெருமழை வந்தால் 2 மடங்கு உணவுப் பொருட்களை கொடுக்கிறது. பெருமழை விழாவிட்டாலும் தூரல் போதுமானதாக இருக்கிறது. உயரமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டம், ஒரு கொடைக்கானலோ ஊட்டியோ இப்படி எடுத்துக்கிறீங்க. அங்கெல்லாம் மழை பெய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அங்க வந்து கிணறு வெட்டி தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நீங்க விதைச்சீங்கன்னா போதும், அங்கு உணவுப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கும். தூரம் பெய்தாலே போதும். பெருமழை வந்தால் கூட 2 மடங்காக அது கனிவர்கள் அது கொடுத்துக்கிறோம். என்ன காரணம்? அங்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக இருக்குது. அங்க அதிகமான மழை பெய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூமி நிலத்துக்கு தான் மழை வந்து பெய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நிலமானது தண்ணீரை ஊற்றி விடும். வெப்பம் அதிகமாக இருக்கும், அதிகமாக மழை பெய்யணும், பயனுள்ள மழை பெய்யணும். அப்பதான் உணவுப் பொருட்களை கொடுக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லுகிறார். அப்போ தான தர்மங்களை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றானே. அப்ப சிந்திச்சு பாருங்க, எதுல பரக்கத் இருக்கிறது? நாம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை இஹ்லாஸோடு பெருந்தன்மையோடு நாம கொடுத்தோம்னு சொன்னாதான் அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நம்ம மக்கள் என்ன பெருசா எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? நாம ஒரு 10,000 ரூபாயில ஒரு 100 ரூபாய் தர்மம் செஞ்சிட்டோம்னா 10,000 மிச்சம் இருக்கக்கூடிய காசெல்லாம் பெருகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த 100 ரூபாய் தான் பெருகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க 100 ரூபாய் தர்மம் செஞ்சீங்கன்னா அந்த 100 ரூபாய் தான் பெருகும். நீங்கள் எதை தர்மம் செய்கிறீங்களோ அந்த தர்மம் தான் பெருகும். நீங்க மிச்சம் வச்சிருக்கிறதெல்லாம் பெருகுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எது பெருகும்? நாம எந்த 100 ரூபாயை செலவு செய்யறோமோ அந்த 100 ரூபாய் தான் பன்மடங்காக அல்லாஹ் அதை பெருக்கி வைத்திருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் பொழுது எல்லா சஹாபாக்களும் அகல் தோண்டிட்டு இருக்கிறாங்க. மதீனாவை சுற்றி அகல் தோன்றப்படுகிறது. பத்ர், உஹத் போன்ற பெரிய பெரிய போர்களுக்கு பின்னால் நடந்த மிகப்பெரிய யுத்தம் அகல் போர். எதிரிகள் 10,000 பேர், யூதர்கள், நஸ்ராக்கள், குறைஷிகள், இணை வைப்பாளர்கள் என்று எதிரிகள் தரப்புல 10,000 பேர், முஸ்லிம்கள் தரப்புல 3,000 பேர். அப்ப இந்த மதீனாவை காக்க வேண்டும், எதிரிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக மதீனாவை சுற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் தோண்டுமாறு சொன்னார்கள். எல்லா சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் எல்லோருமே அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருந்தது. அதை எங்களால் உடைக்கவே முடியவில்லை. நபிகளாரிடம் இதை தெரிவித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு அதை அடித்தார்கள். அடிச்ச உடனே அது குறு மணலாக மாறியது. ஒரு ஆயுதத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க, அந்த பாறை அப்படியே குறு மணலாக மாறுகிறது. நபிகளாருடைய வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய பசிக்காக வேண்டி வயிற்றிலே இடுப்பிலே அவங்க கல்லை கட்டி தொங்க விட்டிருந்தார்கள். எல்லா நபி தோழர்களுக்கும் இதே நிலைமை தான். 3 நாட்களாக நாங்கள் எந்த உணவையும் உண்ணவில்லை, உணவு கிடையாது. அப்படி கஷ்டத்தில், அப்படிப்பட்ட சிரமத்தில் நாங்கள் அகல் தோண்டிக் கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் காரணமாக அவருடைய வயிற்றிலே கல் கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியல. நபிகளாரிடம் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் வீட்டுக்கு சென்று சில உணவுகளை நான் சமைத்துக் கொண்டு வருகிறேன் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். நான் வீட்டுக்கு போனேன். போய் என்னுடைய மனைவி இடத்திலே, மனைவியே, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியின் காரணமாக அவர்கள் வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள். அதை என்னால் பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. உன்னிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டேன். அப்பொழுது சில மாவும் ஒரு பெட்டை ஆட்டு குட்டியும் இருக்கிறது என்று என்னுடைய மனைவி சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்தேன். மனைவியிடம் அந்த கோதுமை மாவு அது சட்டியில் வைக்கப்பட்டு அது கோதுமை ரொட்டியாக தயாரிக்கப்பட்டது. உணவு தயாரிக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இதை நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, உணவு தயாரிக்கப்பட்டு விட்டது, நீங்க வாங்க, ஒரு 1-2 நபி தோழர்களை நீங்க அழைச்சிக்கிறீங்க என்று கேட்டாங்க என்று நான் சொன்னேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தயாராகி விட்டதா, சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லோருமே அழைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதர், அவங்க சுயநலவாதி கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நம்பிக்கையாளர்கள் நேசிக்க கூடியவர்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸ அலைஹி மா அனீதும் அஸீஸ அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்து விட்டார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், உங்களிலிருந்து தான் அவர் வந்திருக்கிறார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டத்தை தருகிறது, அவருக்கு அது பெரிய சிரமமாக இருக்கிறது. பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்கள் மீது அதிகமான இரக்கம் கொண்டவர், அதிகமான அன்பு உடையவர் என்று அல்லாஹ் சான்றிதழ் வழங்குகிறார். அப்படிப்பட்ட இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துருவாரா? அப்படி போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்கள் அழைக்கிறாங்க, முஹாஜிர்களே வாங்க, அன்சாரிகளே வாங்க, ஒரு வீட்டுல உணவு தயாரிக்கப்பட்டு விட்டது, எல்லோரும் போறான்னு சொல்லி எல்லாருமே போய் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த உணவை அப்படியே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் தான் பரிமாறுறாங்க. சகாபாக்கள் முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் பரிமாறுகிறார்கள். அந்த கோதுமை ரொட்டியை கொஞ்சோடு வச்சு அதுல அந்த இறைச்சியை வைத்து எல்லோருக்குமே பரிமாறுகிறார். எல்லோருமே வயிறார சாப்பிடுகிறார்கள். வயிறார சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகுதான் அந்த உணவு தயாரித்தவர் இருக்கிறாரே ஜாபீர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மனைவி அவர்கள் இருவருக்கும் கடைசியாக அந்த உணவு மிச்சமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, இதிலிருந்து நீ மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? பரக்கத், பேரருள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த உணவிலே பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் பேரருள் புரிந்து விட்டார். இருந்தது கொஞ்சோண்டு மாவு, ஒரே ஒரு சின்ன பெட்டை ஆட்டுக்குட்டி இறைச்சி. எத்தனை முஹாஜிர்கள், எத்தனை அன்சாரிகள், அகல் தோண்டக்கூடியவர்கள் எல்லாம் கிளம்பி வந்து சாப்பிட்டா அது பத்துமா? நம்ம என்ன கணக்கு போடுறோம்? நம்ம மக்கள் அப்படிதான். ஒரு பள்ளி வாசல்ல ஒரு திருமணம் வச்சுட்டோம்னா இவ்வளவு பேர் தான் வரணும், இத்தனை பேர் தான் லிமிட். இந்த லிமிட் எல்லாம் போட வேண்டிய வேலையே இல்லை. நாம வைக்க வேண்டிய நம்முடைய சிந்தனை இலவாசங்கள் பெருந்தன்மை இருக்கணும். எல்லா மக்களையும் அழைங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைப்போம். இடத்தை நம்ம தேர்வு செய்யணும். பள்ளிவாசல், வீடு, இப்படி நாம தேர்வு செஞ்சு வச்சிடணும். பெரிய மண்டபம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சோன்னு சொன்னா அங்க மக்கள் வந்துருவாங்க. மக்கள் வருவாங்களா இல்லையா? பெரிய மண்டபமா இருக்குது, நம்ம அங்க போலாம் அப்படிங்கிற அடிப்படையில வருவார்கள். நம்மகிட்ட இருக்கிறது பள்ளிவாசல் அளவுக்கு தான், ஒரு வீட்டு அளவுக்கு தான், ஒரு சின்ன இடம் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு விருந்த தயாரிப்பு செய்து மக்களை எல்லாம் கூப்பிடுங்க. யார் வேண்டாம்னு சொன்னா ஊரவே அழைங்க. ஆனா மக்கள் வரமாட்டாங்க. அங்க போனா நமக்கு சௌகரியம் பத்தாது, அது ரொம்ப சின்ன இடம், சின்ன வீடு,
அங்க நமக்கு தாங்காது என்று வரமாட்டார்கள். நீங்கள் அழைப்பு கொடுத்ததற்காக உங்களை வெறுக்க மாட்டார்கள் அல்லவா? நாம அழைப்பு கொடுத்துட்டோம், வாங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கிறோம், விருந்து வச்சிருக்கிறோம், வாங்க எல்லாமே அழைங்க. யாராவது உங்களை வெறுப்பார்களா? அவங்க அழைச்சாங்க, அதுக்கெல்லாம் தப்பு கிடையாது. அவன் வீட்டுல வச்சிட்டாங்க அப்படின்னு போயிருந்தா இல்லையா? நீங்க யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா பெரிய மண்டபமாக முடிச்சுதான் எல்லாத்தையும் அழைக்கணுமா? அப்படி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ திருமணம் என்றால் எளிமையான திருமணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதையும் நாம கடைபிடிக்கிறோம். மக்களை அழைப்பதற்கான அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப இதை சிந்திக்காம நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பரக்கத்து விஷயத்துல இவங்கதான் ஒரு கணக்கு போடுறது. அத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேர் வருவாங்க, 2000 பேருக்கு சமைக்கணும், சரியா போகுமா? நாம அவ்வளவு கூடவே கூப்பிட்டுருக்கிறோமே, அது எப்படி கட்ட முடியாதும்? இந்த திட்டம் எல்லாம் நமக்கு தேவையா? இந்த திட்டம் நம்ம போட வேண்டியதே இல்லை. நம்முடைய என்ன இருக்கோ அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டினால் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்வான். இது யதார்த்தமானது. இதைத்தான் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகிறது. அதனால இந்த சட்டிகள் இருந்தால் அகமையில வரும். இந்த கணக்கெல்லாம் ஒழுங்கு இருக்காதீங்க. நம்மளுக்கு இகலாஸ் பெருந்தன்மை இருக்கும் என்றால் கண்டிப்பாக நாம் இது போன்ற பரக்கத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அப்ப பரக்கத் என்பது எதிரே இருக்கிறது என்றால் தர்மத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ அது விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனே நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம மதரசாக்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் இன்னும் பல்வேறு நற்பணிகளுக்கும் நாம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். பன்மடங்காக அதை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்த்து அது பெரிதாக இருக்கிறதோ அது மாதிரி மலையளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை வளர்த்து வைத்திருப்பான். நாளை மறுமை நாளில் அர்சுடைய நிழலை கூட அல்லாஹ் இந்த இலவசாக பெருந்தன்மையோடு தான தர்மங்களை செய்தவர்களுக்கு தான் அல்லாஹ் வாரி வழங்குகிறான். இது மாதிரியான செய்திகளை மார்க்க அடிப்படையில் விளக்கி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் உரையில் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்தோம் என்றால் நமக்கு அதிகமான பரக்கத் கிடைக்கிறது என்கிற தலைப்பில் ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்முடைய தேனி மாவட்டம் இந்த கம்பம் கிளை சார்பாக மக்தப் மதரசா நம்ம குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்காகவும் நிறைய பொருளாதாரங்கள் அதற்காக தேவைப்படுகிறது. இன்னும் இந்த கம்பம் கிளை சார்பாக நாம பெண்கள் பயார் நடத்துறோம், தெருமுனை கூட்டம் நடத்துறோம், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துறோம். இதற்கெல்லாம் அதிகமான பொருளாதார உதவிகள் எல்லாம் யார் கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் தான் கொடுக்கிறீங்க. நீங்க தான் இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கெல்லாம் நீங்க தான் அதிகமாக உதவி செய்கிறீங்க. இன்னும் இந்த கிளை சார்பாக மருத்துவமனை தாவா, ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நோயாளிகளை சந்திப்பது என்றால் நாம சும்மா போய் சந்திக்க முடியாது. அவர்களுக்கு ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட் ஏதாவது ஒன்று கொடுத்து நாம அவர்களை சந்திச்சுட்டு வரணும். இது மாதிரியான தாவாக்களை நாம செய்யறோம். மருத்துவமனை தாவா என்றும், பஸ் ஸ்டாண்டு தாவாக்கள் என்றும், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய அதாவது மாற்று மத மக்கள் விளங்கக்கூடிய வகையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணிகளையும் நோட்டீஸ்கள் மூலமாக நம்முடைய ஜமாத் இந்த கம்பம் கிளை சார்பாக இதை நாம் நடத்திட்டு வர்றோம். இன்னும் பள்ளிவாசலில் நிர்வாக செலவுகளுக்கு கூட அதிகமான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இமாமுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் இதை எல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இகலாசாக பொருளாதாரத்தை இந்த கம்பம் கிளைக்காக நீங்கள் அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மையை இரட்டிப்பாக்கி பன்மடங்காக அதை ஆக்கி நமக்கு பெருக்கி கொடுப்பான். அதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த சும்மா முடிந்த பிறகு வாரி வசூல் ஏற்றுவார்கள். அதிகமாக பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டே இந்த இரண்டாம் முறையை நிறைவு செய்ய